Welcome to Wetty Boss. Hi, Priya. ஹாய். ஸோ எப்படா இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் வச்சிருவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இது வரைக்கும் சீசன் எல்லா பிக் பாஸ் சீசன்லையுமே இந்த ஸ்கூல் டாஸ்க் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்காக இருந்திருக்கு. ஸோ அதை இவங்களும் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இன்னைக்கு நடந்தது. பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ரமோலயே ரொம்ப அப்படியே பயங்கர அனல் பறக்கிற மாதிரி இருந்த விஷயம் பார்வதி கமருதீன் அவங்களோட அந்த லவ் ட்ராக் தான். ஸோ அது உண்மையிலேயே அவங்க எந்த அளவுக்கு சீரியஸா இருக்காங்க. பார்வதி அவங்களுக்கு வெளியில ஒரு பர்சன் இருக்காங்க, லவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா அது ஏதோ சில வீடியோஸ்ல பார்த்தேன், அது நான் சும்மா சொன்னது, என்ன சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் வெளியில ஆள் இருக்காங்கன்னு சொல்லி நான் சும்மா சொன்னேன், அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சோ என்னதான் நடக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள? முதல் கேள்வி, பார்வதி போன்ற ஒரு ஆள்லாம் யாராவது இந்த வீட்டுல முதல்ல சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதா? ஏன்னா இவங்க தன்னை சேஃப்கார்ட் பண்ணி கொள்வதற்காக பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாக சொன்னாங்களாம். அதெல்லாம் யார் சொல்லணும் ஒரு இது இல்லை. இவங்களெல்லாம் சேஃப்கார்டு பண்ண யாருங்க இருக்கிறாங்க? யாராவது ஒருத்தங்க நெருங்க முடியுமா கிட்ட? ஒரு 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 அனாவசியமான ஒரு இன்டென்ஷன்ஸ்லாம் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா பேசிட முடியுமா? அதெல்லாம் ரொம்ப கிளியரா தெளிவா இப்படின்னா அப்படியே அப்படின்னா ஒரு லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிங்க அப்படியே ஓடியே போயிருன்ற மாதிரி ஒரு ஆள் இவங்கலாம். ஸோ அதனால அதெல்லாம் சும்மா அந்த உதாரணம்லாம் நீங்க நம்பாதீங்க. அது ஒண்ணு. வெளியே உண்மையா ஒருத்தர் இருக்காரா இல்லையாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. அது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அது அது என்னன்றது. பட் அது சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக சொன்னேன்னு சொல்றேன். அந்த விஷயத்துக்காக நான் அப்படி சொல்றேன். ஓகே. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது நீங்க இன்னொரு மேட்டர் பாருங்க. அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே நம்ம மட்டும் தான் தெளிவா இருக்கணும் அப்படின்னு. அதான் அந்த தெளிவு. தெளிவா இருக்கணும். அது யாரு? அது நானா மட்டும் தான் இருக்கணும். அந்த தெளிவு. வேற யாருமே தெளிவாக கூடாது. இப்போ இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. கமருதீன் இந்த மாதிரி பேசாம இது பண்ணிக்கலாம். நான் பேசாம உன்ட்ட பேசுறது நிறுத்திக்கிறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அரோராவோட மேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இவங்க தான் கூப்பிட்டு பேசுறாங்க. டேய் அவ தேவையில்லாம உனக்கு என்ன பிடிக்குன்றனால எனக்கு உன்னை பிடிக்குன்றனால என்னை வெறுப்பேற்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்றா. இப்படி பண்றா, அப்படி பண்றா அந்த அரோரா. அவ கூட நீ அவ எனக்கு பண்றத பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. அவ பண்றதே எனக்கு வெறுப்பாகுது, கடுப்பாகுது. நீ என்கிட்டயும் பேசி அவள்கிட்ட பேசி வெறுப்பாகுது, வெறுப்பாகுது, வெறுப்பாகுது சொல்லி 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 கிட்டத்தட்ட அவள்கிட்ட பேசுறதுக்கு நீ ஏன் நிறுத்த முடியாதா அப்படின்னு கேட்காத குறையா கேட்டாங்க. அவரும் உடனே அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட அரோராட்ட போய் பேசுறாரு. இந்த மாதிரி நான் சரி பேசாம நம்ம நிறுத்திக்கலாம் பேசுறத. அவர் ஆமா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அது பொண்ணு அமைதியாக சொல்லிட்டு விட்டுறான். ஓகே இதுதான் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கான ஒரு இது. அப்போ அந்த இடத்துல திரும்பவும் அப்புறமா இவங்களும் கமருதனும் பேசும்போது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பாடா அவளை போய் அவர்கிட்ட பேசுறது நிப்பாட்டியா சந்தோஷம் சூப்பர் அப்படின்ற ரேஞ்சுக்கு இவங்க ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் இவர் சொல்றாரு, உன்கிட்டயும் நான் பேசுறத பேசாம நிறுத்திடலான் இருக்கேன். ஏன்னா நான் உனக்கும் எனக்கும் நிறைய விஷயங்கள் அலைன் ஆகுது, ஒரே மாதிரி போகுது. இது இந்த கேமுக்கு செட் ஆகுமான்னு தெரியல, பேசாம நம்ம பேசுறது நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விடணும்ல, விடவே மாட்டேன் நானு. ஏய் ஏன்டா இப்படி பண்ற? இது என்னை எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? நான் உன்னை நிஜமா எவ்வளவு விரும்புறேன்னு தெரியுமா? என்ன இது எவ்வளவு அஃபெக்ட் பண்ணும் தெரியுமா? அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, ஏன் இப்படி பண்றவனால இது அதுவான்னு சொல்லி சொல்லி அவனை குழப்பி அந்த டெசிஷன்ல இருந்து அவரை பேக் அடிக்க வச்சிட்டாங்க எப்படியோ. ஓகே. அப்புறம் இதை அமித் அண்ட் வினோத் அட்ரஸ் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி சில இதெல்லாம் ஒருத்தவங்க தோன்றது அதெல்லாம் ரைட் ஓகே. பட் ஆனால் அது உங்க கேம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரியும் போது அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்த பார்க்கறது தானே நல்லது அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. அப்போ கூட இவங்க அதை ஒத்துக்காம அவங்க கிட்ட ஆமாம்மா கரெக்ட் நான் இப்போ கூட அவன் என்கிட்ட எப்பா உன்கிட்ட பேசுறதுனால தான் என்னோட கேம் அஃபெக்ட் ஆகுது, நான் பேசாம நிறுத்திக்கணும் சொல்லட்டும், நான் ஒதுங்கிப்பேன்ப்பா அப்படின்னு. அதைத்தானே சொல்லிட்டு போனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சொல்லிட்டு போனா விடலையே. அதான் அவங்களோட ஆட்டம். அப்படியே குழப்பி குழப்பி எல்லாரையுமே. ஸோ புத்திசாலி நான் மட்டும்தான் இங்க இருக்கணும், அது வேற யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு புத்திசாலித்தனம். அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே அவங்கள்ட்ட சரி ஓகே. அப்புறம் சொல்றாங்க இந்த மாதிரி நான் வேணாம்னா சொல்லிடுவேன் அப்படின்னு. இவ்வளோ தெளிவு இருக்கிறத இதை நீ அவங்ககிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிறான். இல்லை இன்னும் சொல்லலை, அதான் அது அதை சொல்லு சொல்லி ஏதோ இழுக்கிறாங்க.
ஓகே. ஸோ இவ்ளோ நடந்துருச்சு. ஸோ பொய் மேல பொய் பேசுறாங்க. மாத்தி மாத்தி பேசுறாங்க. இவங்களுக்கு அவர விடுறதுல ஒரு இதுவே கிடையாது அப்படின்றது. எனக்கு அவன் மேல வந்து நிஜமான ஒரு ஃபீலிங் இருக்குது. அவன் விட்டுட்டு போனான் அப்படின்னா வந்துட்டு எனக்கு எவ்வளோ அது ஹர்ட் ஆகும் தெரியுமா? அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு கதைய விடுறாங்க, அளக்குறாங்க. இதுல எங்க முதல்ல இந்த ஃபீலிங்ஸ்ன்ற வார்த்தைனே எனக்கு இருக்குதுன்னு எனக்கு புரியல. அது வார்த்தையில மட்டும் தான் இருக்குது. அது வந்துட்டு எங்கேயுமே இல்ல. வேற எங்கேயுமே இல்ல இவங்க 2 பேர் நடுவுல. இது மொத்தம் இந்த கதையே வந்து நீங்க இந்த ப்ரோமோ பார்க்கும்போதே எனக்கு இது என்னடா இல்லாத ஒரு லவ்வ இருக்குன்னு சொல்லி இவங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. டேய் எங்கடா இருக்கு உங்களுக்குள்ள முதல்ல? இப்ப எஃப்ஜேக்கும் அ அ அவங்க யார் அவங்க? ஏனா ஃபர்ஸ்ட் வெளிய போனவங்க. ஆதிரை. ஆதிரை. அவங்க 2 பேருக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது. அந்த ஆதிரை பொண்ணோட கண்ணுலயே தெரியுது. பைத்தியக்காரத்தனமா பண்றாங்களா? முட்டாள்தனமா பண்றாங்களா? சொல்லி சொல்லி கேட்காம பண்றாங்களா? அதெல்லாம் தாண்டி பண்றாங்க அப்படின்றது தெரியுது நமக்கு. இந்த பொண்ணுட்ட அது அந்த இதுவே வரல. இல்லாத லவ் இருக்குன்னு முதல்ல ஏன் நீ பொய் சொல்லிட்டு இருக்கிற? உனக்கு இன்னைக்கு இந்த வாரத்து கன்டென்ட் வேணும். உனக்கு சண்டை போடக்கூடாது நீ முடிவு பண்ணிட்ட. சண்டை போடுறத நிறுத்துன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. சிகரெட்ட நிறுத்துனியா? நிறுத்திட்டேன். அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து நிறுத்திட்டாங்க. எத நிறுத்திட்டாங்க? சண்டை போடுறத நிறுத்திட்டாங்க. அதுக்கு பதிலா என்ன பண்றாங்க? இல்லாத ஒரு லவ் இருக்கிற மாரி பொய் சொல்லி காட்டி, அத வச்சு ஏதோ கன்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது வொர்க் அவுட் ஆகல. நிஜமா சொல்லணும்னா அதான் உண்மை. ப்ரோமோலயே அது வொர்க் அவுட் ஆகல எனக்கு. இன்னும் ரொம்ப ஃபேக்கா இருக்குது. இது வந்து ஒரு மாரி ஒரு அக்செப்டே பண்ணிக்க முடியல நமக்கு. அது அது நமக்கு ஃபீலே ஆகல உள்ளன்ற மாரி இருக்குது. ஓகே. ஸோ அதே தான் ஏற்கனவே எஃப்ஜே வியானாவும் பண்ட்டுருக்காங்க. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாரி நம்மள ஏமாத்திட்டு இருக்கிறாய்ங்க. கன்டென்ட்டுக்காக. டேய்! பச்சையா தெரியுதுடா நீங்க கன்டென்ட்டுக்காக பண்றீங்கன்னு. தயவு செய்து நம்புற மாரி எதனா ஒண்ணு ஏமாத்துங்கடா எங்கள அப்படின்ற மாரி தான் இந்த 2மே சுத்திட்டு இருக்குங்க உள்ள. அப்ப இவ்ளோ பொய்ய சொல்ற இவங்க, கடைசியில நான் வந்து டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். அப்படின்னு சொல்றத தாண்டி இன்னொன்னு சொல்றாங்க. அரோராவ வந்துட்டு அ அரோராட்ட போயிட்டு நான் பேசாதன்னுலாம் இவன சொல்லவே இல்ல. அவனால எனக்கு தொந்தரவுன்னுலாம் நான் சொல்லவே இல்ல. அப்படின்னு அது ஒரு கதை விடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். டேய் ம். உனக்கு அவ ஒரு நல்ல ஃப்ரெண்டுடா. அது வந்து நல்லா இருக்கணும்டா அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். அப்படிலாம் சொல்லவே இல்ல. எனக்கு அவ பண்றதே புடிக்கல. எனக்கு அவ பேசுறதே புடிக்கலன்னாங்க. ஆனா வினோத்கிட்டயும், அமித் கிட்டயும் வந்து கதை விடுறாங்க. அமித். இந்த மாரி நான் சொன்னேன். எனக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப டிஸ்டர்ப் பண்றதுக்கு விருப்பமே கிடையாது எனக்குன்னா, அது ஒரு பொய். பச்சை பொய். ஸோ இப்படி எத்தன பொய்ய நீங்க பொய் மேல பொய் அடுக்கிட்டே இருப்பீங்க? அப்படின்றது தான் இவங்க விஷயத்த பொறுத்தவரைக்கும். அடுத்தது டாஸ்க் பத்தி கேட்டீங்க. சூப்பரா இருக்குது டாஸ்க் வந்து இந்த ஸ்கூல் டாஸ்க் இத்தன நாளா வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அதுல என்னன்னா வந்துட்டு இவங்கள ஆன்டின்னு கூப்பிடுறது பிடிக்கலையாமா. யாருக்கு? விஜய் பார்வதிக்கு. அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து வார்டன் கேரக்டரு. சரி வார்டன் பண்றாங்களேன்றதுனால வந்து வார்டன் ஆன்டி, அப்புறம் வந்து அந்த வார்டனுக்கு ஏதோ அவங்களே ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த பேர சொல்லி ஆன்டின்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடாதீங்க, கூப்பிடாதீங்க லைட்டா சொல்லி, 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 சொல்லி சாண்ட்ரா அப்படி கூப்பிடும்போது, கூப்பிடாதீங்க, கூப்பிடாதீங்கன்னு சொல்லி, சொல்லி, சொல்லி லைட்டா ட்ரிகர் ஆகி கடைசியில சாண்ட்ரா அப்படி கூப்பிடாதீங்க. எனக்கு அது புடிக்கல. நிறுத்துங்க சொன்னா நிறுத்திருங்க. ஏன்னா வந்து வெளிய என்னைய நெறைய பேர் அந்த மாரி அந்த வார்த்தைய சொல்லி என்னைய வம்பிழுத்துருக்காங்க அப்படின்னு. எனக்கு அது அப்பதான் தெரிய வந்துச்சு. அந்த மாரி அவங்கள வம்பிழுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியாது இத்தன நாளா இது. ஸோ அதனால அவங்கள யாரோ ஆன்டின்னு சொல்லி ஆன்லைன்ல வெளியலாம் வந்து வம்பிழுப்பாங்களாமா. அதனால வந்து அத இங்க பண்ணாதீங்க. அது ஏற்கனவே இந்த மாரி நெறைய நடந்திருக்குது வெளிய எனக்கு. அப்படின்னு சொன்ன உடனே சாண்ட்ரா மரியாதையா அத நிறுத்திட்டாங்க. அடுத்ததுக்கு வரேன். இந்த டாஸ்க் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டர். நடுவுல குறுக்க மறந்துட்டேன் அத. இந்த சபரி அண்ட் அப்புறம் வந்து அது யார் அது? அ அ அ அ அ ரம்யா ஜூ இவங்க பேசுறாங்க. கனி இவங்கலாம். எஃப்ஜே சாரி எஃப்ஜே இவங்கலாம் பேசுறாங்க. அவங்க கிட்ட வந்து ரம்யா ஜூ என்ன சொல்றாங்கன்னா, "நான் ஆக்சுவலா நேத்துலருந்து உங்ககிட்டலாம் பேசாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போயிட்டேன். நான் தப்பு தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு பண்ணியிருந்திருக்கணும். எனக்கு இப்ப தான் தெரியுது. எனக்கு அது தெரியல எனக்கு நேத்து நான் பண்ணது தப்பு. இப்போ வந்து சொல்றேன். இனிலருந்து நான் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கலாம்ன்னு இருக்கேன். நேத்து அந்த என் ஃப்ரெண்ட்ஸுங்க பேசினது அந்த மாதிரி அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து பேசாம நான் என்னோட தனி இத ஆடணும்னு நெனைக்கிறேன். அது ஒண்ணு எஃப்ஜே, கனி இவங்கலாம் சூப்பர் தாராளமா பண்ணு. நல்ல விஷயம். நல்லா பண்ணு அப்படின்னு. இவரு வந்துட்டு சபரி வந்துட்டு, ஆமாமா நம்ம ஒண்ணும் உனக்காக நானும் எனக்காக கேமெல்லாம் விட்டு குடுத்து நம்ம எதுவும் விளையாடல. அது அவங்களோட கூற்று. அத நான் ஒத்துக்கல. பட் அவங்க சொல்றாங்க, இந்த மாரி நம்ம எங்கேயும் விட்டு குடுத்துலாம் விளையாடலையே. நம்ம அந்த மாரிலாம் எதுவும் பண்ணலையே. என் கேம நான் ஆடியிருக்கேன். உன் கேம் நீ ஆடியிருக்க. அப்படி இருக்கும்போது, நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே இது இப்படி வெளிய தெரியுதுன்னு சொல்லும்போது, நம்ம அத மாத்திக்கிறது தப்பு கிடையாது. அப்ப நம்ம இன்னுமே வந்து ரொம்ப கான்ஷியஸா இன்னுமே ஒதுங்கி இருக்கிறது நல்லது தான். இப்படின்னு காமனா அவங்க முடிவு எடுக்குறாங்க. அத ஃபாலோ பண்ண போறாங்களா இல்லையான்றது அடுத்து. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த மென்டாலிட்டி அட்லீஸ்ட் இருக்குல்ல. அந்த மைண்ட் செட்டாவது இருக்குதுல்ல. இவனுக்கு அதுவே இல்ல. கமருதீன் வந்து பேசுறத நிறுத்திடுறேன்னு சொன்னா, அவனுக்கு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில போட்டு, இந்தா வச்சுக்க போ. இதுக்கப்புறம் இவன் எப்படி பேசுறது நிறுத்துறான், எப்படி உருப்படுறான் வாழ்க்கையில நான் பார்த்துடுறேன். ஆக இப்படி மொத்தம் இருந்தீங்கன்னா நேத்திக்கு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பேசுனதே வேஸ்ட்.
இவங்க இண்டிவிஜுவல் கேம விளையாடுறா, அங்கெல்லாம் எதுவும் சேராதடா அப்படி ஒருதலை பட்சமா வந்து இருக்குது அப்படின்லாம் வந்து அட்வைஸ் கொடுத்தது எல்லாமே வேஸ்ட். சோ சேட். எஃபர்ட்ஸே வந்து வேஸ்டா போகுது போலயே, பாவம். இன்னும் யார் சொன்னடா நீங்க எல்லாம் கேட்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரா சுத்திட்டு. அப்போ இந்த ஸ்கூல் டாஸ்க்குங்கிறதே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நாளைக்கு நாளை மறுநாள்லாம் அது ஒரு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப உங்களுக்கு ஆன்டின்னு சொன்னது இவங்களுக்கு பிடிக்கல, அடுத்து வேற யாராவது ஒன்று பண்ணுவாங்க, கேரக்டருக்குள்ள போய் பண்றேன்னு சொல்லி அதனால ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அது இவங்களுக்கு பிடிக்காது. எதனா ஒன்று பண்ணி இப்ப எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ப்ரோமோ நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா, பிரஜின் வந்து சாண்ட்ராவை திட்டுற மாதிரி அவங்கள இது பண்ற மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு நான் எதிர்பார்க்கறேன். ஏன் அப்படின்னா 24/7 பார்த்துட்டு வந்து இங்க சொல்லலை அப்படி நினச்சிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வந்து 2 பேரும் பேசி வச்சு பண்றாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஏன்னா இந்த வாரம் வந்து இவங்க தனித்தனி கண்டஸ்டன்ஸ் காட்டிக்கிறதுக்காக, ஏன்னா இப்போ இவருக்கு பிரின்சிபல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட், அவங்க ஏற்கனவே வந்துட்டு வேணும்னே போய் தனியா ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. சாண்ட்ரா போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கிளாஸ் அட்டன் பண்ணாம எங்கேயோ போய் இருந்துக்கிறாங்களாமா. அது பிரின்சிபல் பார்த்துக்கிட்டே பல்ல கடிச்சு உட்காந்துட்டு இருக்க மாதிரி பிரச்சனை பாக்குறாரு. இப்போ நாளைக்கு எபிசோட்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சாதா கண்டஸ்டண்டா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லி, வா அந்த முட்டி போடு, கை தூக்கிட்டு நில்லு, அந்த மாதிரி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு திட்டி ஸ்டூடெண்ட்னா ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு கேரக்டருக்குள்ள புகுந்து திட்டுற மாதிரி பண்ணி இன்னைக்கு அந்த வீக்ல வந்து பாருங்க நாங்க தனித்தனி கண்டஸ்டன்ஸா ஆடிட்டோம்னு சொல்லி பண்றதுக்காக வந்து வேற எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு சாண்ட்ரா அந்த மாதிரி வந்துட்டு ஹாலில், அதுவும் வந்துட்டு ஸ்கூலோட அந்த பிரின்சிபல் இருக்கிற சுற்றி எங்கேயோ வந்து ஒளிஞ்சுக்கிறேன், நான் ரூல்ஸை மீறுறேன்னு எதுக்கு வந்து பண்ணணும் வேணும்னு. அப்போ அதை வந்து இவங்க 2 பேரும் இவங்க வந்து ஒரு தனி கண்டஸ்டன் காடிக்காக கண்டென்ட் பண்றதுக்காக பண்றாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் தோணுது. ஆரி சொன்னதும் வேஸ்ட். வைஃபா இருந்தா கூட அவங்க ஒரு கண்டஸ்டன்டா தான் நீ பாக்கணும் அப்படின்னு அப்படியே கூவி சொன்னார் ஆரி, அதுவும் வேஸ்ட். பாவம். நடக்காது. நீங்க நடக்கிறது எதுவும் நடக்காது அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் ஓத்து எடுத்துக்கிட்டாங்கல்ல, அது இதுதான் போல. மக்கள் நினைக்கிறது எதுவும் நடக்காது, பிக் பாஸ் நினைக்கிறதும் நடக்காதுன்னா நாங்க மொக்கையாதான் பண்ணுவோம். நாளைக்கு திரும்ப மறுபடியும் இதை பத்தி உட்காந்து பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ. பாய். குட் நைட்.